அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய பதிவில் குரு பயிற்சி பலன். குரு பயிற்சி பலன்களை பார்த்திங்கன்னா ஏற்கனவே 12 ராசிகளுக்கும் நான் பதிவு செஞ்சுட்டேன். இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, குரு பார்வையால் என்ன பலன், மேச ராசி முதல் மீன ராசி வரை அவரவர்கள் ராசிக்கு தகுந்த மாதிரி எந்த இடத்தை பார்க்குறார், அந்த இடம் எந்த மாதிரி ஒரு நல்ல பலன்களாக மாறப்போகிறது என்பதை பற்றி பார்க்கலாம். மேசராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்தில் குரு. இது ஒரு கல்யாண குருபலன். கல்யாண குருபலன் என்றால் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு மட்டும் இது கல்யாண குருபலன். தனம், குடும்பம், கல்வி, செல்வாக்கு ஸ்தானத்தில் இந்த குரு பகவான் இருக்கிறார். இந்த வருடம் முழுவதுமே உங்கள் இல்லத்தில் எத்தனையோ செல்வங்களும் எத்தனையோ அந்தஸ்துகளும் உங்கள் இல்லம் தேடி வரப்போகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா, இவர் பார்க்கும் பார்வை 6ஆம் இடத்தை பார்க்குறார் 2ஆம் இடத்துலேருந்து. அப்போது கடன் பிரச்சனைகள் அத்தனையும் தீரப்போகிறது. இதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8ஆம் இடத்தை பார்க்கும்போது நல்ல ஆயுள் பலன் கூட போகிறது. மட்டும் பார்த்திங்கன்னா 8ஆம் இடம் என்ன, கஷ்ட நஷ்டங்களை கொடுக்கக்கூடிய இடம் என்று பொதுவான முறையில் பார்க்குறோம். அதே 8ஆம் இடம் தான் விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய இடமும் ஆகும். இந்த மாதிரி 8ஆம் இடத்தை பார்க்குறதுனால இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு எந்த விதமான கஷ்ட நஷ்டங்களும் வரப்போவதில்லை. அடுத்த பார்வை 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, ஜீவனஸ்தானத்தை, தொழில் ஸ்தானத்தை. இப்படி பார்க்கும்போது எத்தனையோ நல்ல வேலை வாய்ப்புகள் உங்கள் இல்லம் தேடி வரப்போகிறது. எத்தனையோ பேர்த்துக்கு வேலை வாய்ப்புகளை அள்ளி அள்ளி தரப்போகிறீர்கள். அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ குடும்பங்கள் உங்களால் பசியார போகிறார்கள். இந்த குரு பயிற்சியால் மேசராசியில் பிறந்தவர்கள் அனைவரும் எல்லா செல்வங்களையும் பெற்று நலமோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்குள்ளேயே குரு பகவான். அவர் பார்க்குற இடம் என்ன, 5ஆம் இடத்தை பார்க்குறார் முதல் பார்வையாக, பூர்வ புண்ணியஸ்தானத்தை. 5ஆம் இடம் என்ன, பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், அறிவுஸ்தானம், குலதெய்வஸ்தானம், பெரியவர்கள் ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய இடம். இந்த இத்தனை அம்சங்களையும் ஒரு நல்ல பலன்களாக மாற்றப் போகிறார் இந்த குரு பகவான். மேலும் உங்கள் குழந்தைகள் நல்ல முறையில் படிப்பார்கள், நல்ல மார்க் வாங்குவார்கள். ஏற்கனவே படிச்சுட்டு வேலை தேடி கொண்டிருக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் உங்கள் இல்லம் தேடி வரப்போகிறது. அடுத்த பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. ரிஷபராசியில் பிறந்தவர்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு இந்த 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால நல்ல வரன்கள் உங்கள் இல்லம் தேடி வரப்போகிறது. நல்ல மன வாழ்க்கை அமையப்போகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. 9ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்ப்பதால் மிகப்பெரிய அந்தஸ்து உங்கள் இல்லம் தேடி வரப்போகிறது. எத்தனையோ பாக்கியங்கள், அந்தஸ்துகள், செல்வாக்குகள் இந்த மாதிரிலாம் உங்கள் இல்லம் தேடி வரப்போகிறது இந்த குரு பயிற்சியால். மேலும் இந்த குரு பயிற்சியால் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் அனைவரும் எல்லா செல்வங்களை பெற்று நலமோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்தில் குரு. அதாவது இதை மறைவு ஸ்தானம் என்று சொல்லுவோம், அயன சயனஸ்தானம் என்று கூட சொல்லலாம், விரயஸ்தானம் என்று கூட சொல்லலாம். என்னதான் விரயஸ்தானமாக இருந்தாலும் இவர் பார்க்கும் பார்வை ரொம்ப சிறப்பான பார்வை. எப்படின்னு கேட்டிங்கன்னா 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. 4ஆம் இடம் என்ன, சொத்து சுகஸ்தானம், வண்டி வாகனம், இந்த மாதிரிலாம் எத்தனையோ இடம் வாங்கக்கூடிய யோகத்தையும், வீடு கட்டக்கூடிய யோகத்தையும், வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகத்தையும் தரப்போகிறார் இந்த குரு பயிற்சியால். ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க அடிக்கடி வண்டி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வண்டியை நிலையாக வச்சுருக்க மாட்டாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா இந்த வண்டி வாகனத்தை வச்சே தொழில் நடத்துவாங்க. வண்டி வாகனத்தை வாங்கி விற்கிறது, அதனால் கமிஷன் வாங்குறது, இந்த மாதிரி தான் எப்போவுமே இருப்பாங்க. ஆனால் இந்த வருடத்தில் ஒரு நிலையான ஒரு நல்ல வண்டி, அப்பா இனிமேல் இந்த வண்டி மாற்ற போகிறதே இல்லை, இதே இருந்துட்டு போகுது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுவாங்க. அடுத்த பார்வையாக பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்தை பார்க்குறாரு குரு பகவான். 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால கடன் பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் தீரப்போகிறது. இதற்கு அடுத்த பார்வை உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறதுனால இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு எந்த விதமான கஷ்ட நஷ்டங்களும் ஏற்படாது. மேலும் இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சியினால் எல்லா செல்வங்களையும் பெற்று நலமோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துல குரு. இது ஒரு குரு பலனாக கூட எடுத்துக்கலாம், கல்யாண குரு பலனாக எடுத்துக்கலாம். அதாவது திருமண வயதில் இருக்கும் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு ஏற்கனவே அஷ்டமச்சனி நடந்துகிட்ருக்கு. இந்த குரு பயிற்சியால் பார்த்திங்கன்னா இந்த வருடம் முழுவதுமே நல்ல நல்ல ஒரு செல்வங்கள், செல்வாக்குகள் வரப்போகிறது இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு. குரு பார்வை பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. நீங்கள் எடுக்கும் முயற்சியில் அனைத்திலும் வெற்றியை மட்டுமே நீங்கள் பார்ப்பீர்கள். இதுக்கு அடுத்தபடியாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறாரு. உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம், பூர்வீகம் ரொம்ப வலிமையடைய போகிறது.
எத்தனையோ வருடங்கள் வெளியூரில் இருந்துட்டு பூர்வீகத்துக்கு போகவே முடியலையே, நம்ம வாழ்க்கையில் என்றைக்காவது ஒரு நாளைக்கு இந்த பூர்வீகத்துக்கு போவோமா, அங்கே போய் இருக்கிற இடத்தையெல்லாம் ஒரு நல்ல முறையில் அமைச்சு நல்ல ஒரு நல்ல வாழ்க்கையை அமைக்க முடியுமா, கொஞ்ச நாளைக்காவது பூர்வ புண்ணியத்தில் இருக்க முடியுமா அப்படின்னு நினச்சி கொண்டிருந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் நல்ல மன வாழ்க்கையும் அமைய போகிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் ரொம்ப வலிமை அடைய போகிறது. இதுவரை அதாவது கடகராசியில் பிறந்தவர்கள் திருமணமாகி இதுவரை எத்தனையோ வருடங்களாகியும் குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல மழலை செல்வங்கள் இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இல்லம் தேடி வரப்போகிறது. அடுத்த பார்வை பார்த்திங்கன்னா இந்த 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. 7ஆம் இடத்தை பார்க்குறது திருமண வயதில் இருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே குருபலன் கல்யாண குருபலன் இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் குரு பகவான் வந்திருக்காரு. மேலும் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் நல்ல மன வாழ்க்கை அமையப் போகிறது. நல்ல பலன்கள் உங்கள் இல்லம் தேடி வரப்போகிறது. இன்னும் என்னென்னமோ நல்ல பலன்கள் இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு நடக்கப் போகிறது. அஷ்டம் சடி நடக்கிறதே என்று எந்த விதமான வருத்தமும் தேவையில்லை. மேலும் இந்த கடகராசியில் பிறந்தவர்கள் அனைவரும் இந்த குரு பயிற்சியால் எல்லா செல்வங்களையும் பெற்று நலமோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் 9ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது தொழில் ஸ்தானத்துக்கு போகிறார். தொழில் ஸ்தானத்துக்கு போவதால் பார்க்குற பார்வை பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. செய்யும் தொழிலில் மிகப்பெரிய நல்ல லாபங்களை மட்டுமே பார்ப்பார்கள். மேலும் ஒரு முக்கியமான விஷயம் எப்படின்னு கேட்டிங்கன்னா 9ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் வேறு, 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வேறு. 10ஆம் இடத்தில் குரு பகவான் வந்தால் இடம் மாற்றம், தொழில் மாற்றம் இந்த மாதிரி நிறைய வரும். இப்படி இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும்னா நிர்வாக பொறுப்புகளை உங்கள் கையில் மட்டுமே வச்சிருக்கணும். மற்றவங்களை நம்பி ஒப்படைக்கக்கூடாது இந்த வருடம் முழுவதுமே. இது மட்டும் செஞ்சிங்கன்னா போதும். இந்த குரு பயிற்சியால் நல்ல பலன்களே உங்களுக்கு நடக்கும். உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து இந்த வருடம் முழுவதுமே அதாவது எத்தனையோ செல்வாக்கு அந்தஸ்துகள் உங்கள் இல்லம் தேடி வரப்போகிறது. 4ஆம் இடத்தை குரு பகவான் அடுத்த பார்வையாக. 4ஆம் இடம் என்பது சொத்து சுகஸ்தானம் என்று சொல்லுகிறோம். எத்தனையோ இடம் வாங்குவீர்கள், எத்தனையோ வண்டி வாகனங்கள் வாங்குவீர்கள், அந்த இடத்தில் வீடு கட்டுவீர்கள், தொழிற்சாலைகள் கட்டுவீர்கள், எத்தனையோ பேர்த்துக்கு வேலை வாய்ப்புகளை அள்ளி அள்ளி தரப்போகிறீர்கள், எத்தனையோ குடும்பங்கள் உங்களால் பசியாறப் போகிறது. அடுத்த பார்வையாக பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்தை பார்க்குறாரு சிம்மராசிக்கு. கடன் பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் அத்தனையும் தீரப்போகிறது. ஆஸ்பத்திரி செலவுகளே வராது இந்த வருடம் முழுவதும். பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துக்கு குரு பார்ப்பதனால எந்த விதமான நோய் நொடிகளும் உங்கள் இல்லத்தில் இருக்காது. மேலும் இந்த சிம்மராசியில் பிறந்தவர்கள் அனைவரும் இந்த குரு பயிற்சியால் எல்லா செல்வங்களையும் பெற்று நலமோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு என்ன சொல்கிறதே தெரியல. ஏற்கனவே அவங்க ரொம்ப கெட்டிக்காரங்க. அதாவது நல்ல மைண்டு, எதையும் சட்டனாக புரிஞ்சுக்கிறவங்க. அதாவது நாம் நினைப்போம், அவங்க சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் நாம் நினச்சதை சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அறிவானவங்க இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல குரு இது வரைக்கும் 9ஆம் இடத்துக்கு இப்போ குரு பகவான் வந்துட்டார். 8ஆம் இடத்துல குரு பகவான் எத்தனையோ இன்னல்களை சந்திச்சிருக்கலாம், எத்தனையோ கஷ்ட நஷ்டங்களை சந்திச்சிருக்கலாம், மன வாழ்க்கையிலேயே எத்தனையோ பிரச்சனைகளை பார்த்துருக்கலாம். இந்த மாதிரிலாம் இருந்த கன்னிராசி அன்பர்களுக்கு 9ஆம் இடத்துக்கு குரு உங்கள் ராசி பார்க்குறாரு. உங்கள் ராசி பார்க்கும்போது இதுவரை இருந்த மனக்குழப்பங்கள், மனச்சஞ்சலங்கள் அத்தனையும் தீரப்போகிறது. அடுத்த பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியை மட்டுமே பார்ப்பீர்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறாரு. உங்கள் குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள் மற்றும் நல்ல மார்க் வாங்குவார்கள். ஏற்கனவே படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் உங்கள் இல்லம் தேடி வரப்போகிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் ரொம்ப வலிமையடை போகிறது. உங்கள் குலதெய்வம் நீங்கள் எங்கு சென்றாலும் உங்கள் முன்னாடி செல்ல போகிறது. இந்த வருடம் முழுவதுமே பார்த்திங்கன்னா நீங்கள் புறப்படுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வம் வந்து நிற்கும். 5ஆம் இடம் என்பது குலதெய்வ ஸ்தானம். அதனால் சொல்கிறேன், இந்த மாதிரி உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் சிறப்பாக வணங்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் நஷ்டங்களும் வராது. மேலும் இந்த குரு பயிற்சியால் இந்த கன்னிராசியில் பிறந்தவர்கள் அனைவருக்கும் இந்த குரு பயிற்சியால் எல்லா செல்வங்களையும் பெற்று நலமோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு 8ஆம் இடத்துல குரு. இதுவரைக்கும் 7ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருந்தார். இப்பொழுது 8ஆம் இடம் சென்று விட்டார். 8ஆம் இடம் என்பது கஷ்ட நஷ்டங்களே கொடுக்கக்கூடிய இடம் என்று முழுவதும் எடுத்துக்கொள்ள முடியாது. அவர் பார்க்கும் இடம் பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்தை பார்க்குறார். 12ஆம் இடத்தையும் இந்த 4ஆம் இடத்தை கூட பார்க்குறாரு. இந்த 12ஆம் இடமும் 4ஆம் இடமும் ரொம்ப கனெக்ஷன் ஆனது. எப்படின்னு கேட்டிங்கன்னா சுப செலவுகள் உங்கள் இல்லத்தில் எத்தனையோ சுப செலவுகள் நடக்கப் போகிறது.
திருமண வயதில் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கு நல்ல வரன் தேடி, அதாவது நல்ல வரன்கள் உங்கள் இல்லம் தேடி வரப்போகிறது. நல்ல மன வாழ்க்கை அமையப்போகிறது. எத்தனையோ வீடு கட்டுவீர்கள், கிரகப்பிரவேசம் பண்ணுவீர்கள். இந்த மாதிரி சுப செலவுகள். இது மாதிரி இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்தை பார்க்குறாரு குரு பகவான். இந்த 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால செல்வாக்கு ஸ்தானம் உயர்ந்து நிற்கி. இந்த வருடம் முழுவதுமே நல்ல அந்தஸ்து, நல்ல செல்வாக்கு. நீங்கள் எங்கே போனீங்கனாலும் உங்களுக்கு மிகப்பெரிய அந்தஸ்து கிடைக்கும். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவே இவர் 8ஆம் இடத்துல இருக்காரு அப்படிங்கிற வருத்தமெல்லாம் உங்களுக்கு தேவையே கிடையாது. அதுவும் உங்களுடைய ராசி அதிபதியின் இன்னொரு ராசி தான். இந்த 2ஆம் இடத்தை பார்க்குறது நல்ல ஒரு செல்வாக்கு உங்களுக்கு வரப்போகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. 4ஆம் இடம் என்பது ஏற்கனவே 12ஆம் இடத்தில் சுப செலவுகள் என்று சொல்லியிருக்கிறோம். இதுவரை எத்தனையோ வருஷங்கள் இடம் வாங்கலாம். எத்தனையோ பேர் இடம் வாங்கியிருப்பாங்க, கட்டியிருப்பாங்க, மகாராஜா மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அது வேறு. நான் சொல்கிறது இல்லாதவங்களுக்கு 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம் ஆகி இது வரைக்கும் ஒரு இடம் கூட வாங்க முடியலையே, இந்த வருஷமாவது வாங்குவோமா அப்படின்னா கண்டிப்பாக வாங்குவீங்க. எப்பாடுபட்டாவது ஏதாவது ஒரு இடத்தை கண்டிப்பாக வாங்குவீங்க. அதில் வீடு கட்டுவீங்க, கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கப்போகிறது. வண்டி வாகனங்கள், சிறப்பான வண்டி வாகனங்கள் அமையப் போகிறது. மேலும் எத்தனையோ நல்ல பலன்கள் நடக்கப் போகிறது துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு. மேலும் இந்த குரு பயிற்சியால் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் அனைவருக்கும் எல்லா செல்வங்களையும் பெற்று நலமோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல குரு. இது வரைக்கும் 6ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது 7ஆம் இடத்துக்கு போயிட்டார். 6ஆம் இடம் என்ன? அதாவது 6ல் குரு, ஊரில் பகை அப்படின்னு சொல்லுவோம். ஊரில் பகையே வேண்டாங்க, சொந்த பந்தத்துக்குள்ளே மட்டும் என்ன பகை இல்லாமல் இருக்கா? அந்த மாதிரி விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் இல்லத்தில் பார்த்திங்கன்னா எத்தனையோ ஒரு சொந்த பந்தங்கள் பிரிஞ்சிருக்கலாம். இப்பொழுது இந்த குரு பயிற்சியால் அத்தனை சொந்த பந்தங்களும் உங்கள் இல்லம் தேடி வந்து நல்ல அன்புடன் பாசத்துடன் இருக்க போகிறார்கள். இந்த குரு பகவான் பார்வை பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்தை பார்க்குறாரு, லாபஸ்தானத்தை. நீங்கள் செய்யும் தொழிலில் மிகப்பெரிய நல்ல லாபங்களையும் பார்க்கக்கூடிய குரு பயிற்சி ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசி பார்க்குறாங்க. உங்கள் ராசி பார்ப்பது இதுவரை மன கஷ்டங்கள், மனக்குழப்பங்கள் இந்த மாதிரிலாம் இருந்திருந்தால் அத்தனையும் தீரப்போகிறது. நல்ல ஒரு செழிப்பாக வாழப்போகிறீர்கள் இந்த குரு பயிற்சியால். அடுத்தது 3ஆம் இடத்தை பார்க்குறாரு இந்த குரு பகவான். நீங்கள் எடுக்கும் முயற்சியில் அத்தனையும் வெற்றியை மட்டுமே பார்ப்பீர்கள். எத்தனையோ பேர்த்துக்கு வேலை வாய்ப்புகள் தரப்போகிறீர்கள். ஏற்கனவே கொடுத்துட்ருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு வேலை வாய்ப்புகள் அத்தனை பேர்த்துக்கு தருவாங்க. மேலும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி விருச்சிக ராசியில் பிறந்த அனைவரும் எல்லா செல்வங்களையும் பெற்று நலமோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். தனுசு ராசி. தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 5ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்தார். என்ன சொன்னால் 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது, மிஞ்சினாலும் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறான். இப்போ 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. 6ஆம் இடத்துக்கு போனால் என்னங்க, இனிமேல் தான் உங்களுடைய தொழில் ஸ்தானம் மிகப்பெரிய உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறது இந்த குரு பயிற்சியால். இந்த 6ல் குரு இருந்து முதல் பார்வையாக உங்களுடைய ஜீவனஸ்தானத்தை பார்க்குறாரு. இந்த 5ல் குரு இருந்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வருடம் முழுவதுமே வெறும் முயற்சிகள் மட்டுமே. அந்த முயற்சிகளை ஒரு வெற்றியாக மாற்றக்கூடிய ஒரு அமைப்பான குரு பயிற்சியாகும் இது. இந்த குரு 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால உங்கள் தொழில்ஸ்தானம் மிக உயர்ந்த நிலைக்கு செல்லப்போகிறது. நீங்களும் எத்தனையோ பேர்த்துக்கு வேலை வாய்ப்புகளை அள்ளி அள்ளி தரப்போகிறீர்கள். எத்தனையோ குடும்பங்கள் உங்களால் பசியாறப் போகிறது. அடுத்த பார்வையாக பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. சுப செலவுகள், அதாவது விரயஸ்தானம் என்றே நாம் பார்க்குறோம். அதுவே ஒரு சுபவிரயமாக கூட எடுத்துக்கலாம். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய இல்லத்தில் நல்ல சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், உங்கள் குழந்தைகள் திருமண வயதில் இருந்தால் அவர்களுக்கு நல்ல வரன்கள் இல்லம் தேடி வரப்போகிறது. இந்த மாதிரி எத்தனையோ சுப செலவுகள் நடக்கப் போகிறது. இடம் வாங்குவீர்கள், வீடு கட்டுவீர்கள், கிரகப்பிரவேசம் பண்ணுவீர்கள், எத்தனையோ தொழிற்சாலைகள் கட்டுவீர்கள். இந்த மாதிரிலாம் ஒரு நல்ல அமைப்பான இடத்த இந்த குரு பகவான் பார்க்குறாரு. அடுத்த பார்வை ரொம்ப விசேஷமான பார்வை, செல்வாக்கு ஸ்தானத்தை பார்க்குறாரு. இந்த 5ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் வெறும் முயற்சி மட்டுமே இருந்தது. அந்த முயற்சிகளை சாதனையாக்கப் போகிறீர்கள். அதாவது செய்யும் தொழிலில் மிகப்பெரிய நல்ல செல்வாக்கு வரப்போகிறது இந்த 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால. 2ஆம் இடம் என்பது தனம், குடும்பம், கல்வி ஸ்தானம். இதெல்லாமே நல்ல உயர்ந்த அந்தஸ்தான நிலைக்கு வரப்போகிறது தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு. மேலும் இன்னும் எத்தனையோ நல்ல பலன்கள் நடக்கப் போகிறது. இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்கள் அனைவரும் இந்த குரு பயிற்சியால் எல்லா செல்வங்களையும் பெற்று நலமோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு 5ல் குரு. 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது, மிஞ்சினாலும் கிடைக்காது என்று இப்போ தான் சொன்னேன். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 3ஆம் இடம், 4ஆம் இடம் இதெல்லாம் கடந்து இப்போ 5ஆம் இடத்துக்கு வந்துட்டார் ஒரு வழியாக.
மூன்றாம் இடம் என்பது சிறப்பான இடம் இல்லை, நான்காம் இடமும் சிறப்பான இடம் இல்லை, ஐந்தாம் இடம் மிக சிறப்பான இடம். உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு குரு பகவான் வந்திருக்காரு. முதல் பார்வையை அங்கே பார்க்குறாரு, அந்தஸ்தை பார்க்குறாரு. ஒன்பதாம் இடம். ஒன்பதாம் இடம் என்பது ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை காட்டக்கூடிய இடம். உங்கள் இல்லம் தேடி எத்தனையோ அந்தஸ்துகள் வரப்போகிறது, செல்வாக்கும் வரப்போகிறது மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு. அடுத்த பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. இப்படி 11ஆம் இடத்தை பார்க்குறது நீங்கள் செய்யும் தொழிலில் நல்ல லாபங்களை மட்டுமே பார்ப்பீர்கள். 11ஆம் இடம் ரொம்ப சிறப்பாக இருக்குது, நல்ல லாபஸ்தானம். எந்த ஒரு வேலை செய்தாலும் அந்த வேலையில் நல்ல லாபங்களே உங்கள் இல்லம் தேடி வரப்போகிறது. இது எல்லாத்தையும் விட பார்த்திங்கன்னா உங்கள் ராசியே பார்க்குறாரு குரு பகவான். உங்கள் ராசி பார்க்குறது இதுவரை மன கஷ்டம், மனக்குழப்பங்கள் எத்தனையோ இருந்திருக்கலாம். இந்த 4ஆம் இடத்தில் இதுவரை குரு இருந்தார். சொந்த பந்தங்கள் அனைவரும் உங்கள் இல்லத்தை விட்டு சென்றிருக்கலாம். ஏன், உங்களுடைய இரத்த சம்பந்தங்கள் அனைத்துமே விலகி நிற்கும் இந்த 4ஆம் இடத்தில் இருந்த குரு பகவானால். இந்த 5ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் பார்த்திங்கன்னா சொந்த பந்தங்கள் அனைவரும் உங்கள் இல்லம் தேடி வந்து உங்களுடன் அன்புடன் பாசத்தோடு இருக்க போகிறார்கள். மேலும் இன்னும் எத்தனையோ நல்ல பலன்கள் இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு நடக்கப் போகிறது. மகர ராசியில் பிறந்தவர்கள் அனைவரும் எல்லா செல்வங்களையும் பெற்று நலமோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இதுவரை 3ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது 4ஆம் இடத்துக்கு செல்கிறார். மூன்றாம் இடத்தை விட 4ஆம் இடம் நல்ல சிறப்பான இடம் என்றே சொல்லலாம். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய மாங்கலி ஸ்தானத்தை பார்க்குறாரு. 8ஆம் இடத்தை. பெண்களாக இருந்தால், ஆண்களாக இருந்தால் ஆயுள் ஸ்தானம், பெண்களாக இருந்தாலும் ஆயுள் ஸ்தானம். இது எல்லாத்தையும் விட முக்கியமாக பார்க்குறது வந்து மாங்கலி ஸ்தானத்தை இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு பார்க்குறாரு. இப்படி இருக்கும்போது மாங்கலி பலமாக போகிறது. இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இதுவரை திருமண வயதில் இருக்கும் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு திருமணம் தாமதம் ஏற்பட்டு கொண்டிருந்தால் இந்த குரு பார்வையால், மாங்கலி ஸ்தானத்தை குரு பார்ப்பதனால் நல்ல வரன்கள் உங்கள் இல்லம் தேடி வரப்போகிறது, நல்ல மன வாழ்க்கை அமையப் போகிறது. இதை அடுத்து பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, அதாவது ஜீவனஸ்தானத்தை பார்க்குறாரு. இதுவரை வேலை வாய்ப்புகள் தேடிக்கொண்டிருந்து எங்கேயுமே வேலை கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி, அப்படியே வேலை செஞ்சாலும் அந்த வேலையில் எந்த விதமான லாபங்களும் இல்லை, நஷ்டங்களே தான் ஏற்பட்டுருக்குது, இந்த மாதிரிலாம் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ 10ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால நல்ல வேலை வாய்ப்புகள் உங்கள் இல்லம் தேடி வரப்போகிறது, நல்ல செல்வங்களும் வரப்போகிறது. எத்தனையோ பேர்த்துக்கு வேலை வாய்ப்புகளை தருவீங்க. எத்தனையோ குடும்பங்கள் உங்களால் பசியாறப் போகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. இப்படி சுப விரய ஸ்தானத்தை பார்க்குறாரு, அயன சயன ஸ்தானத்தை. இப்படி பார்க்கும்போது எத்தனையோ சுப நிகழ்ச்சிகள் உங்கள் இல்லத்தில் கூட நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க, எத்தனையோ தொழிற்சாலைகள் கட்டுவீங்க, எத்தனையோ பேர்த்துக்கு வேலை வாய்ப்புகள் தருவீங்க, நல்ல வண்டி வாகனங்கள் அமையும். இந்த மாதிரிலாம் இன்னும் எத்தனையோ சிறப்பான பலன்கள் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு அமையப் போகிறது. இந்த குரு பயிற்சியால் கும்பராசியில் பிறந்தவர்கள் அனைவரும் எல்லா செல்வங்களையும் பெற்று நலமோடு வாழ வேண்டும் என்று அந்த ஆண்டவனை வணங்கி வாழ்த்துகின்றேன். கடைசியாக இந்த நிறைவாக மீனராசி பார்க்கலாம். மீனராசியில் பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா இந்த குரு பகவானுடைய சொந்த வீடாகும். இந்த குரு பகவானுடைய சொந்த வீடு. மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இதுவரை 2ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது 3ஆம் இடத்துக்கு செல்கிறார். 3ஆம் இடத்துக்கு சென்றவுடன் முதல் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறார். இந்த 2ஆம் இடத்தில் இருந்தது கல்யாண குருபலன். ஆனால் எத்தனையோ பேர்த்துக்கு இந்த ஒரு வருடம் முழுவதுமே மீனராசியில் பிறந்தவர்கள், திருமண வயதில் இருப்பவர்கள் எத்தனையோ திருமணத்துக்காக முயற்சி பண்ணியும் நடக்கவில்லை என்றால் இப்பொழுது 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் நல்ல பலன்கள் உங்கள் இல்லம் தேடி வரப்போகிறது, நல்ல மன வாழ்க்கை அமையப் போகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. மிகப்பெரிய அந்தஸ்து உங்கள் இல்லம் தேடி வரப்போகிறது. பாக்கியங்களும் அந்தஸ்துகளும் சென்ற இடமெல்லாம் சிறப்பு இந்த மீனராசியில் பிறந்தவர்களுக்கு. இந்த 7 சனி வந்துடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இதில் எடுத்துக்கூடாது. எல்லாம் போட்டு ஒன்றா பார்த்தோம்னா அது ஒன்றுமே நமக்கு செயல்படாமல் போயிடும். அதனால் குரு பயிற்சி மட்டும் பார்க்கலாம். இப்போது இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்குறதுனால உங்கள் தந்தையால் உங்களுக்கு மிகப்பெரிய உதவிகள் கிடைக்கப் போகிறது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவரைக்கும் உங்கள் தந்தையிடம் வசதி இருந்தும் ஏதாவது ஒரு, அதாவது தொழில் செய்யலாம், நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்கும்போது ஹெல்ப் பண்ணாமல் இருந்த ஒரு தந்தையை மீனராசியில் பிறந்த அனைவருடைய தந்தைகளும் இப்பொழுது குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்க்குறதுனால நான் இருக்கிறேன்ப்பா, நீ ஏன் கவலைப்படுற அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல வாக்குறுதியை கொடுத்து அவங்க முன்னாடி நின்று எல்லாமே நடத்தி கொடுப்பாங்க இந்த மீனராசியில் பிறந்தவர்களுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது, அதாவது செய்யும் தொழிலில் மிகப்பெரிய நல்ல ஒரு லாபங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த குரு பகவான்.
மேலும் எத்தனையோ பேர்த்துக்கு இவங்களும் நல்ல நல்ல வேலை வாய்ப்புகளை தருவாங்க. இந்த மீனராசியில் பிறந்தவர்கள் எத்தனையோ பேர் நல்ல தொழிற்சாலைகள் நடத்தக்கூடிய ஒரு திறமையானவர்கள். அதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா, இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நல்ல மெக்கானிக்கல் சிஸ்டம் தெரிஞ்சவங்க. எந்த ஒரு வண்டி வாகனமாக இருந்தாலும் கூட நல்ல முறையில் அதை நல்ல சரி செய்யக்கூடியவர்கள் மற்றும் தொழிற்சாலைகள் எத்தனையோ வைத்து எத்தனையோ பேர்த்துக்கு வேலை வாய்ப்புகளை தரக்கூடியவர்கள் இந்த மீனராசியில் பிறந்தவர்கள். மற்றும் பார்த்திங்கன்னா இரக்க குணம் படைத்தவர்கள். ரொம்ப உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மற்றவங்க மேலே ரொம்ப உதவி செய்வாங்க, மற்றவர்களுக்கு தேடி போய் உதவி செய்வாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் எல்லா செல்வங்களையும் பெற்று நலமோடு வாழ வேண்டும் என்று அந்த ஆண்டவனை வணங்கி வாழ்த்துகின்றேன். மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள். இந்த பதிவை பார்க்கும் அனைவரும் எனக்கு மிகப்பெரிய ஆதரவை தருவீர்கள் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.